புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 9 வாழ்க்கை கடவுள்களின் சொர்க்கம் பக்கம் 235. மரணமில்லா இசையில் அவரைப் பெற்றனர். காலப்போக்கில் பூக்கும் எல்லா விஷயங்களும் சரியாக இருந்தன. அழகு என்பது படைப்பின் பூர்வீக வார்ப்பு. அமைதி என்பது சிலிர்ப்பான தன்னம்பிக்கையான தூய்மை. அங்கு காதல் அவளது தங்கம் மற்றும் ரோஜா கனவுகளை நிறைவேற்றியது. மற்றும் அவளுடைய முடிசூட்டப்பட்ட மற்றும் வலிமைமிக்க மரியாதைகளை பலப்படுத்தியது. ஆசை மேலே ஏறியது, ஒரு வேகமான சர்வ வல்லமையுள்ள சுடர். மற்றும் இன்பம் தெய்வங்களின் அந்தஸ்தைக் கொண்டிருந்தது. கனவு நட்சத்திரங்களின் நெடுஞ்சாலைகளில் நடந்தது. இனிமையான பொதுவான விஷயங்கள் அற்புதங்களாக மாறியது. ஆவியின் திடீர் மந்திரத்தால் முறியடிக்கப்பட்டது. தெய்வீக உணர்ச்சியின் ரசவாதத்தால் பாதிக்கப்பட்டது. வலியின் சுயநிர்பந்தம் ஆற்றல் மிக்க மகிழ்ச்சியாக மாறியது. சொர்க்கம் மற்றும் நரகத்திற்கு எதிரான எதிர்ப்பை குணப்படுத்துகிறது. வாழ்வியல் உயர்ந்த தரிசனங்கள் அனைத்தும் அங்கே பொதிந்து கிடக்கின்றன. அவளது அலைந்து திரிந்த நம்பிக்கைகள் அடையப்பட்டன. தேன் உண்ணும் நாக்கால் அகப்பட்ட அவளது செவிப்புல சீப்புகள். அவளது எரியும் யூகங்கள் பரவசமான உண்மைகளாக மாறியது. அவளது வலிமையான மூச்சரிப்பு மரணமில்லாத அமைதியில் அமைதியடைந்து அவளுடைய மகத்தான ஆசைகளை விடுவித்தது. முழுமையான இதயம் மற்றும் உணர்வு. அந்த சொர்க்கத்தில் எந்த குறைந்த குறிப்பு அவரது இனிப்பு தீவிர மற்றும் மாசற்ற முடிவில்லா அழகை உடைக்க முடியாது. அவளது அடிகள் அவர்களின் உள்ளுணர்வு வீழ்ச்சி உறுதி. ஆன்மாவின் நீண்ட சச்சரவின் வேதனைக்குப் பிறகு நீண்ட நேரம் அமைதியும் பரலோக ஓய்வும் கிடைத்தது. சோகமற்ற மணிநேரங்களின் மாய வெள்ளத்தில் மூழ்கி அவரது போர்வீரன் இயற்கையின் காயம்பட்ட உறுப்புகள் குணமடைந்தன. அது எந்த கரையையும் அஞ்சாத ஆற்றல்களின் சூழ்ந்த கரங்களில். நம் பழிச்சென்ற உணர்வுக்கு தடை செய்யப்பட்ட காட்சிகளில் அற்புத வாசனைகள் மற்றும் அதிசய சாயல்களுக்கு மத்தியில் அவர் பார்வையை தெய்வீகப்படுத்தும் வடிவங்களை சந்தித்தார். மனதை அழியாத இசையுடன் இதயத்தை முடிவிலியாக கேட்கிறார். செவிக்கு புலப்படாததை கைப்பற்றினார். புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 9 வாழ்க்கை கடவுள்களின் சொர்க்கம் பக்கம் 236. அமானுஷ்ய காதை எழுப்பும் கேடன்ஸ், சொல்ல முடியாத பேச்சின் அழகில். அவை நடுங்கி வருவதை அது கேட்கிறது. மேலும் ஒரு குரலை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பெரிய மற்றும் ஆழமான எண்ணங்கள் பிரபஞ்சத்தை புதியதாக்கும் எண்ணங்கள். கற்பனைக்கு எட்டாத மகிழ்ச்சியின் உச்சிக்கு உமிழும் அடிகளால் ஏறிய உணர்வின் அளவு. மகிழ்ச்சியுணர்ச்சியில் அவரது ஆரவை மறுபரிசீலனை செய்தான். உலகத்திற்கான அவரது வாயில்கள் ஒளிக்கடல்களால் அடித்துச் செல்லப்பட்டன. அவரது பூமி விண்ணுலகத் திறமையால் தாழ்த்தப்பட்டதால் மனம் மற்றும் மாம்சத்தின் மூடிய பழக்க வழக்கங்களைக் கடந்து கடவுளை மனிதகுலத்திற்குள் கடத்துவதற்கு இப்போது தேவைப்படாத ஒரு சக்தியைக் கொண்டுள்ளது. பேரின்பத்திற்கான அயராத திறன், அதன் சொந்த எல்லையற்ற மற்றும் அழகு மற்றும் பேரார்வம் மற்றும் ஆழத்தின் பதிலை ஆராயக்கூடிய ஒரு வலிமையின் உச்சக்கோரிக்கையிலிருந்து. அது இன்னும் சுருங்கவில்லை அல்லது உள் பரவசத்தில் ஆவியும் சதையும் சேரும் இடத்தில் மகிழ்ச்சியான அடையாளத்தின் மயக்கத்திற்கு பயப்படவில்லை. சுயத்திற்கும் வடிவத்திற்கும் இடையில் இது பார்வை மற்றும் ஒலி ஆன்மீக சக்தியிலிருந்து பெறப்பட்டது. அருவமானதை அடைய ஒரு பாதையை உருவாக்கியது. இது வாழ்க்கையின் ஆழமான ஆன்மாவின் பொருளை உருவாக்கும் மேலோட்டமான தாக்கங்களால் சிலிர்க்கப்பட்டது. பூமி இயற்கை மீண்டும் பிறந்தது. சொர்க்கத்தின் தோழர். காலத்தால் அழியாத அரசர்களின் துணை. வாழும் சூரியன்களின் தெய்வங்களுக்கு சமமான அவர். பிறக்காதவரின் ஒளிமயமான பொழுதுகளில் கலந்து விளையாடியவரின் கிசுகிசுவை கேட்டதில்லை. இதயத்தை திருடி மார்பில் இழுக்கும் அவரது குரலைக் கேட்டார். கடவுளின் ஆசை, மகிழ்ச்சியின் தேன் அவரது நரம்புகளில் சொர்க்கத்தின் ஆறுகள் போல் பாய்வதை உணர்ந்தது. உடலை ஒரு தேன் கோப்பையாக மாற்றியது. முழுமையான சுடர் வெளிப்படும் திடீர் தருணங்களில்